உனக்கு வந்து போன் டென்சிட்டியில ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்க. உனக்கு வந்து ஒரு கேரட் லேப் குரோன் சாலிடயர் பிஎஸ் டி கலர் பிரில்லியன் கட்டு கொடுக்கும். டைமண்ட் கொடுத்துருவீங்க. ஆமா, 30 லட்சம் பேராவது ஹெல்த்தியரா இருப்பாங்கன்னு பார்த்தேன். இப்ப நான் ஒருத்தரையாவது தேடிக்கொண்டு இருக்கின்றேன். Once you get happiness, you will win. When you win, you get wealth. But to enjoy the wealth, you need health. ஆஹா, 10 வீடு இருக்கு, 10,000 கோடி பிளாக் பணம் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போறீங்க. நீங்க பாக்குற யங் ஜெனரேஷன்ல அவங்க அதிகமா தன்னை கெடுத்துக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்துல நீங்க நினைக்கிறது என்ன சார்? நான் அவங்க கெடுத்துக்கிறாங்கன்னே சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்காங்க. இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் ஆர் வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள். நீங்க நல்லா பிரீத் பண்றீங்களான்றது என்னன்னா VO2 max. ஸோ VO2 max அர்த்தம் என்னன்னா மெயினா நமக்கு வந்து நம்ம பாடியோட மேக்ஸிமம் O2 கன்சப்ஷன், அதுவும் ஃபுல் இன்டென்ஸ் எக்ஸசைஸ் பண்றப்ப. இது எதுக்கு நம்ம பண்றோம்? இட் இஸ் மெயின்லி டு நோ அபவுட் யுவர் கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ் அண்ட் த என்டூரன்ஸ். உங்க இதயம் லிவர் கிட்னி இதெல்லாம் சுத்தி இருக்கும், அப்படியே சுத்திக்கும், உடல் உறுப்புகளை சுத்தி இருக்கும். ஆமா, சரி. அதுதான் இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணுது. அந்த விசரல் ஃபேட் வந்து 50 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு மேல இருக்கக்கூடாது. சார், இந்த பிளட் டெஸ்ட்ங்கிறது வந்து நீங்க நார்மலா எடுக்கிறது வந்து அந்த அளவுக்கு பலன் இல்லை அப்படிங்கிறீங்க. இல்ல நீங்க ஹார்ட் டாக்டர் கிட்ட போறீங்க, ஹார்ட்டை மட்டும் பாக்குறேன். லிவர் டாக்டர் கிட்ட போறீங்க, லிவரை மட்டும் பாக்குறேன். ஆனா நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது அல்லது 10 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் அட் ஏ டைம் பார்க்கணும். ஏன்னா உங்க லைஃப் வந்து பலூன் மாதிரி. பலூன்ல எங்க ஹோல் போட்டாலும் கோயிந்தா இல்ல. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்களுடைய ஈரோடு மகேஷ். ரொம்ப வருடங்களா, மிக பல வருடங்களா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்கிற தொழிலதிபர்களால் பாராட்டப்பட்ட ஒரு மனிதர். சமீப காலமாக சமூக ஊடகங்கள் வாயிலா ஜென்சி ஜென் ஆல்ஃபான்லாம் சொல்கிறாங்களே, அந்த கிட்ஸ் உட்பட அந்த யங் ஜென்ரேஷன் உட்பட ரீச் ஆன ஒரு மனிதர். ஐவோட மென்டார், ஏர்செலோட ஃபவுண்டர், மரியாதைக்குரிய திரு சி சிவசங்கரன் சார் தான் நீங்க பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம் மகேஷ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர் சார். நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. உங்க இளமை மட்டும் கூட்டிகிட்டே போதே, அது ஒரு ரகசியம் என்னன்னு சொல்லாமா? நீங்க தான் பேச்சிலேயே சொல்லிட்டீங்கன்னு இளமைன்னு. இளமை எப்பவுமே இளமையாவே இருந்துட்டு போகலாம், அவ்வளவுதான். ஆமா, பட் நான் மட்டும் இளமையா இருந்து புண்ணியம் இல்லை. ஆமா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி மக்களும் இளமையா இருக்கணும். இந்த 7 கோடின்னு எனக்கு ஒரு கேள்வி ஞாபகத்துக்கு வருது சார். நீங்க வந்து இப்ப நிறைய ஹெல்த் பத்தி பேசுறீங்க. உடல்நலம் குறித்து நீங்க விழிப்புணர்வா இருக்கணுங்கிறீங்க. தமிழ்நாட்டுல வந்து 7 கோடி பேர்ல ஒருத்தர் கூடவா நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல? நான் இதை நல்லா ஆமோதிக்கிறேன். நான் வந்து 7 கோடி பேர்ல முதல்ல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போது ஒரு 3 கோடி பேராவது ஹெல்த்தியரா இருப்பாங்கன்னு நினைச்சேன். சரி. ஒரு வருடம் கழிச்சு ஒரு 30 லட்சம் பேராவது ஹெல்த்தியரா இருப்பாங்கன்னு பார்த்தேன். சரி. அதுக்கப்புறமா பார்த்து இப்ப நான் ஒருத்தரையாவது தேடிக்கொண்டு இருக்கின்றேன். உண்மையாவா சார்? உண்மையாவே. ஏன்னா ஒருத்தரை காமிச்சிட்டோம்னு வச்சுக்கிங்க, அதை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஃபாலோ பண்ணி 7 கோடி பேரும் இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா மகேஷ் எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு 10 லட்சம், அந்த நீ காமிக்கிற நபருக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்து நாம ஒரு யூடியூப் வீடியோ போட்டுருவோம். உதாரணமான ஒரு மனிதர். உதாரணமான ஒரு மனிதர். ஏன் வந்து ஹெல்த் விஷயத்துல வந்து இவ்வளோ பேடா மனுஷங்க இருக்காங்க? ஒண்ணு அறியாமை, அப்புறம் ஆசை இல்லாமை, நேரம் இல்லாமை, திறமை இல்லாமை, அப்படி ஆக வேண்டும் என்று ஒரு ஆசை இல்லாமை. ஆமா, இதுல ஹெல்த்துக்கு என்ன ப்ராப்ளம்னா மகேஷ், பணம் இருந்தா பத்தாது. ஹெல்த்துக்கு அவங்களுக்கே ஹெல்ப் பண்ணணும். they need discipline. motivation alone cannot survive. அது இல்லாம நீங்க பேச்சில் சொன்னீங்க, நான் இப்பெல்லாம் யூடியூப்ல ஹெல்த்தை பேசுறேன் வெல்த்தை பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டீங்க. ஐ ஆல்சோ டாக் அபவுட் ஹாப்பினஸ். ஆமா, ஏன்னா ஒன்ஸ் யூ கெட் ஹாப்பினஸ் யூ வில் வின். when you win you get wealth. but to enjoy the wealth you need health. ஆஹா. ஆமா, இந்த ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. ஆனா ஹெல்த் இல்லாம மத்தது எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்ல. சப்போஸ் உங்களுக்கு ஹெல்த் இல்லைன்னு வச்சுக்கீங்க, ஓகே, 10 வீடு இருக்கு, 10,000 கோடி பிளாக் பணம் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போறீங்க. ஆமா, படுக்கையில தான் படுத்து கிடப்போம், ஒன்னும் என்ஜாய் பண்ண. பிளஸ் உங்களுக்கு பதிலா வேற யாராவது படுக்கையில படுக்க முடியுமா? அதுவும் முடியாது. அதனால்தான் we want you to improve your health. ஓகே, அதனாலதான் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களே ஹெல்ப் பண்ணிக்கணும். ஆமா, அதுதான் முக்கியமான விஷயம். அது மட்டும்தான் முடியும். ஒரே ஒரு கேள்வி சார், எந்த ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டா ஹெல்த் வைஸ்
மனுஷன் சூப்பரா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? முக்கியமான விஷயம் நீங்க நினைக்கிறது அது மாதிரி ஒண்ணு இல்ல. ஏன்னா இட் ரிக்வயர்ஸ் செவரல் திங்ஸ். ஓகே, இங்கிருந்து இமயமலைக்கு போதோம்னு வச்சுக்கீங்க. ஓகே சார், எந்த டைரக்ஷன்ல போகணும்னா ஒரே டைரக்ஷனா, அங்கங்க லெஃப்ட்ல இருக்கணும், ரைட்ல இருக்கணும், ஏர்போர்ட்டுக்கு போகணும், ஃபிளைட்ல ஏறணும், அப்புறம் கார்ல போகணும், நடந்து போகணும், குதிரையில போகணும். இது மாதிரி ஒரு கான்வெக்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். அது மாதிரி ஹெல்த்ன்றது ஃபர்ஸ்ட் நீங்க மெஷர் பண்ணணும். பிகாஸ் வாட் கேன் பி மெஷர்ட் அலோன் கேன் பி இம்ப்ரூவ்ட். ஆமா, நீங்க மெஷரே பண்ணலன்னு வச்சுக்கீங்க, நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியும்? என்ன நடக்குதுன்னே தெரியாம எதை நோக்கி நடக்க முடியும்? கரெக்ட், மிக சரியான வார்த்தை. நான் ஒரு முறை 20 வருஷத்துக்கு முன்னால இந்த சிங்கப்பூர் சங்கரீலா ஹோட்டல்ல உட்காந்துருந்தேன். சரி, ஒருத்தர் மலேசியாவிலேருந்து வந்தவர், அவர் சிஇஓவை திட்டிட்டு இருந்தாரு. ஓகே, வெறும் 200 மில்லியன் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஏங்க 200 மில்லியன் பெரிய அமௌண்ட் ஆச்சுன்னு. நீ வேற தம்பி, 600 மில்லியன் போட்டா அதுல 200 மில்லியன் பண்ணியிருக்காரு. ஸோ 400 மில்லியன் லாஸ் இல்லையா? என்ன, எவ்ரிதிங் ஹேஸ் டு பி மெஷர்டு. கரெக்ட் கரெக்ட். அதை வச்சுதான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். கரெக்ட். ஆனா இன்னைக்கு வந்து நீங்க பாக்குற யங் ஜெனரேஷன்ல அவங்க அதிகமா தன்னை கெடுத்துக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்துல நீங்க நினைக்கிறது என்ன சார்? நான் அவங்க கெடுத்துக்கிறாங்கன்னே சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்காங்க. இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் ஆர் வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள், வெரி குட், ஸ்மார்ட் பீப்புள். தே கேன் லேர்ன் எனிதிங், நியூ திங்ஸ். தே கேன் லேர்ன் நியூ திங்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இட் டு ஓல்டர் திங்கிங். ஓகே, அவங்கள நம்பிதான் இந்த இந்தியாவே இருக்கு. ஓகே, அவங்களாலதான் நம்ம பொருளாதாரமே முன்னுக்கு வருது, வரப்போகுது. பெரிய ஸ்ட்ரென்த் அவங்க. ஆமா, பட் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்க கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் பிராக்டிஸ் பண்ணி, ஓகே, அவங்க உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவே மற்ற எல்லாமே தானா வந்துடும். ஆமா இல்லையா சார்? ஆமா, தானாவதுன்னு சொல்ல முடியாது. இது வந்தா அதெல்லாம் எவ்ரிதிங் வில் ஸ்டார்ட் கம்மிங். அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமா சார், நீங்கள் வந்து நிறைய இடத்துல பேசியிருக்கீங்க, செல்ஃபிஷாக இருக்கிறது நிறைய பேர் தப்புன்னு நினச்சிருக்காங்க, ஆனால் அது சரியான விஷயம்னு. இப்போ வந்து பேசுகிறப்ப செல்ஃபிஷ்னஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அது எப்படி சார் ப்ராக்டிஸ் பண்ணுறது? எதையுமே தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் நாலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், த கிரேட்டஸ்ட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் நாட் நாலேஜ் பட் ஆக்ஷன். சபாஷ். நீ ஆக்ஷன் பண்ணலன்னு வச்சுக்க, நான் செல்ஃபிஷ்னஸ்னா என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா, உங்களுக்கு எது நல்லதோ அதை நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். ஆமாம், அந்த நல்லது செய்யும் போது அதனால் மற்றவர்களுக்கு கெடுதல் வரக்கூடாது. மற்றவர்களுக்கு கெடுதல் வராம உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை நீங்கள் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க சார். ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். நீங்கள் ஆமாம், நீங்கள் வந்து ஹெல்த்தை அடிக்கடி செக் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுங்க, நான் ரத்தம் பொய் சொல்லாதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. நீங்க பொய் சொல்லணும் கண்டுபிடிச்சீங்களா? இல்ல இல்ல, நீங்க சொன்னதா அப்படியே அதை நான் வழிமொழிகிறேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வேற என்னென்னலாம் ஹெல்த் சம்பந்தமான டெஸ்ட் இருக்கு சார்? நிறைய டெஸ்ட் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்றேன், பிரீத்திங்கும் ஸ்லீப்பிங்கும், நல்லா தூங்குறதும் உங்களுக்கு 100க்கு 80 மார்க் கொடுக்கும் ஹெல்த்லன்னு. நல்லா சுவாசிக்கிறதும் நல்லா தூங்குறதும். ஆமா, அது ரெண்டுத்துக்கும் காசு கிடையாது. சரி, அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகே, பிரீத்திங்க்கு நீங்க நல்லா பிரீத் பண்றீங்களான்றது என்னன்னா VO2 max. VO2 max, how your body will handle oxygen and how much of carbon dioxide it will tolerate. ஆமா, இப்போ இந்த VO2 max பத்தி நான் சொல்றதை விட I can explain, பட் நம்ம வீடியோவிலேயே I will ask Dr. Jaya Lalwani to explain. ஸோ VO2 max அர்த்தம் என்னன்னா, மெயினாக நமக்கு வந்து நம்ம பாடியோட மேக்ஸிமம் O2 கன்சப்ஷன், அதுவும் ஃபுல் இன்டென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப. இது எதுக்கு நம்ம பண்ணுறோம்? இட் இஸ் மெயின்லி டு நோ அபவுட் யோர் கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ் அண்ட் த என்டூரன்ஸ். ஸோ இப்போ நமக்கு மெயினாக ஹார்ட் ஹெல்த்துக்கு நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ECG, எக்கோ, அதுக்கப்புறம் CTCA, TMT இது போதும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்னஸ் தெரியணும்னா நமக்கு VO2 max ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் வந்துட்டு கிரேடிங் எப்படி வரோம்னா, வெரி லோ, லோ, ஃபேர், குட், எக்ஸலண்ட், சுப்பீரியர். வெரி ஃபியூ பீப்புள் ஹாவ் எக்ஸலண்ட் அண்ட் சுப்பீரியர் ரிசல்ட்ஸ் ஆன் VO2 max. இது எதுக்காக நடக்குதுன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணோன்னதே தெரியல. ஹவு டு இம்ப்ரூவ் VO2 max நம்ம தெரிஞ்சுக்கணும்னா zone 2 walking நமக்கு தெரியணும். இப்போ zone 2 walking மீன்ஸ் நம்ம 220 -
ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் 60 to 70% ஆஃப் த ஹார்ட் ரேட் நம்ம மெயின்டைன் பண்ணணும் டியூரிங் எனி கைண்ட் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ பெஸ்ட் இஸ் நம்ம ஸ்விம்மிங்கு, சைக்கிளிங் இல்லைன்னா ட்ரெட்மில் பண்றப்ப அந்த ஹார்ட் ரேட் வந்துச்சுன்னா தட் இஸ் zone 2 கார்டியோ. VO2 max வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றது நம்ம இந்த zone 2 வாக்கிங் இல்லைன்னா zone 2 கார்டியோனால தான் முடியும். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம VO2 max ரிப்பீட் பண்றப்ப we should always aim for excellent to superior result because that gives you a cardiovascular fitness along with the endurance results. சார் டாக்டர் வந்து VO2 max பத்தி கிளியரா சொன்னாங்க. நம்மளுக்கு வந்து VO2 max இருக்கிறதுனால உடம்புக்கு என்னென்ன நன்மை, அது இதயம், மூளை, தசைகளை எப்படி ஒருங்கிணைச்சு செயல்படுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, பட் இம்ப்ரூவ் பண்றது வந்து ரொம்ப சுலபம் VO2 max. ஓகே, நீங்க ஏதாவது பார்க்குக்கு போய் சிங்கம் தருத்துற மாதிரி 30 செகண்ட் ஓடுங்க. சிங்கம் தருத்துற மாதிரி? ஆமா, சரி, 30 செகண்ட் தான். அவ்வளவுதான். மாட்டிக்கிட்டா சிங்கம் சாப்பிடணும். அப்ப எப்படி ஓடுவீங்க? ஓடுனதுக்கு அப்புறம் அங்க ஒரு ஜமகாலத்தை போட்டு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. சபாஷ். ஒரு முறை பண்ணுங்க. இது மாதிரி 3 மாசம் பண்ணீங்கன்னா உங்க இதயம் 10 வருஷம் எங்கர் ஆயிடும். ஓ சரி சார். இப்ப ஃபேட்டுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த கொழுப்பு சம்பந்தமா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. என்ன ஃபேட் நல்லது, என்ன ஃபேட் நல்லது இல்லைன்னு. இன்னொன்னு, எந்தெந்த ஃபேட் எங்கெங்க இருக்கு, அதனால என்ன கெடுதல், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா அவனா போன் டென்சிட்டி குறைஞ்சு போச்சு, வந்து எலும்பு வந்து நலிஞ்சு போச்சு, உடஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதா டெஸ்ட் இருக்கா சார்? இதுக்கு இது ரொம்ப சீப்பான டெஸ்ட். ஆஹா, இதை ஜனங்க ஏன் பண்ண மாட்டேன்றாங்கன்றதுதான் எனக்கு புரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம்ல சார்? தெரியாம இருக்கலாம்ன்றது ஒரு ஒப்பீனியன். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது ஒரு நல்ல ஐடியா. அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இதுக்கு டெக்ஸான்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஓகே, இந்த ஸ்கேன் வந்து அக்யூரேட்டா சொல்லும். இது கோல்டு ஸ்டாண்டர்ட். எதை பத்தி? ஃபேட்டை பத்தியும் சொல்லும், போன் டென்சிட்டியை பத்தியும் சொல்லும். ரெண்டுமே ஒரே கல்லில் 2 மாங்காய். அருமை. ஆமா, இது 2500 ரூபா தான். ஓ, இதுல போன் டென்சிட்டியை தெரிஞ்சுக்கலாம். போன் டென்சிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, முக்கியமா தமிழ்நாட்டு பெண்களுக்கு போன் டென்சிட்டியில ப்ராப்ளம், அதை சரி பண்ணிக்கலாம். மாத்திரை சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம். இன்னொன்னு விசரல் ஃபேட்னு ஒன்று இருக்கு. அந்த விசரல் ஃபேட் எப்படின்னா உங்க இதயம், லிவர், கிட்னி இதையெல்லாம் சுத்தி இருக்கும். அப்படியே சுத்தி சுத்தி இருக்கும். ஆமா, சரி. அதுதான் இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணுது. அந்த விசரல் ஃபேட் வந்து 50 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு மேல இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா இட் வில் கிரியேட் இன்ஃப்ளமேஷன், டைப் 2 டயபெட்டிக்ஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஈவன் சர்டன் கேன்சர்ஸ், ஹார்ட் டிசீசஸ் எல்லாம் உண்டு. 50க்கு மேல இருந்தா. ஆனா குறைச்சிக்கலாம். அதிகமா இருந்தாலும் குறைச்சிக்கலாம். ஆமா ஆமா, நல்ல நியூஸ், எவ்ரிதிங் இஸ் ரிவர்சிபிள். சபாஷ். provided you know where you are. அதான் நீங்க சொன்னீங்க மெஷர் பண்ணு ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த டெக்ஸாவை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு I will ask Dr. Jayal Nalwani to explain. So now coming to DEXA scan. DEXA scan அர்த்தம் என்னன்னா dual energy X-ray absorptiometry. இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது bone density. இந்த bone density பார்க்கிறதுக்கு we have 2 scores. One is T score and other is Z score. இப்போ T score வந்துட்டு நமக்கு ஒரு young healthy individualோட ஸ்கோர். இது எப்படி நம்ம கிரேட் பண்றோம்? 0 to -1, -1 to -2.5, anything more than -2.5. இப்போ 0 to -1 ஆனது நார்மல், -1ல இருந்து -2.5 ஆனது ஹை ரிஸ்க் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ். anything more than -2.5 is osteoporosis. ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு அர்த்தம் என்னன்னா வீக் போன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் ஃப்ராக்சர். இப்போ இன்னொன்று அடுத்த Z ஸ்கோர்னு இருக்கும். இந்த Z ஸ்கோர் வந்துட்டு நம்ம இன்னொன்று தர சேம் ஏஜ், செக்ஸ், எத்தனிசிட்டியோட கம்பேரிட்டிவ் ஸ்கோரிங். திஸ் ஆல்சோ ஹேஸ் த சேம் வேல்யூஸ். ஸோ நமக்கு இது வந்துட்டு மெயினாக போன் டென்சிட்டி பார்க்கறதுக்கு ஹெல்ப் ஆகும். இது தவிர நம்ம டெக்ஸா ஸ்கேனில் பார்க்க வேண்டியது டோட்டல் பாடி ஃபேட் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் சப்கியூட்டேனியஸ் எடிபோஸ் டிஷ்யூ, அதுக்கப்புறம் விஷுவல் எடிபோஸ் டிஷ்யூ. இப்போ நமக்கு மெயினாக இதில் இருக்கிறது விஷுவல் எடிபோஸ் டிஷ்யூ நமக்கு எவ்வளோ இருக்குன்னு இம்பார்ட்டன்ட். எவ்ரி ஒன் ஷுட் எய்ம் ஃபார் லெஸ் தென் 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆஃப் த விஷுவல் எடிபோஸ் டிஷ்யூ. இது வந்துட்டு நமக்கு பாடியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸில் எவ்வளோ எடிபோஸ் டிஷ்யூ இருக்குன்னு நமக்கு இண்டிகேட் பண்ணும். எனிதிங் இப்போ நமக்கு வந்து லிவர் சுற்றி விஷுவல் எடிபோஸ் டிஷ்யூ ஜாஸ்தியாக இருக்குன்னா ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு எத்திரோஸ்க்ளீரோசிஸ் சான்சஸ் ஆல்சோ ஆர் வெரி ஹை. இப்போ நம்ம இதோட அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுவோம்னா
நமக்கு வந்து விஷுவல் அடிப்போஸ் டிஷ்யூ ஸ்கொயர் ஃபீட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஜாஸ்தியா இருக்குன்னா we have to do ultrasound abdomen to rule out the fatty liver. அதுவே நமக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்குன்னா we have to do for CT coronary angiography also to look after the adipose tissue near your heart. சார் இப்போ வந்து இந்த டெக்ஸா பற்றியும் நீங்கள் டாக்டர் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க, தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஒரு இன்டர்வியூ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த ஒமேகா 3 இண்டெக்ஸ் இருந்ததுன்னா ஒரு 5 வருஷம் வாழ்க்கை இன்னும் நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொன்னீங்க. ஒமேகா 3 இண்டெக்ஸ்ல 8 இருக்கணும். 8 அந்த நம்பர், ஆமா கரெக்ட். 3 2 எல்லாம் இருந்தா இருக்கு, வேலைக்கு 8 இருந்தா நீங்க 5 வருஷம் எக்ஸ்ட்ரா உயிர் வாழலாம் அப்படின்னு ஜப்பனீஸ் ஸ்டடியில இன்னும் மீதி ஸ்டடீஸ்லயும் வந்துருக்கு. உண்மைதான். ஓகே. ஆனா இந்த ஒமேகா 3ல என்ன ப்ராப்ளம்னா யுவர் பாடி cannot produce that ஒமேகா. உடம்பு சுரக்காது. ஆமா, சாப்பாட்டுல need to get it only from diet இல்லைன்னா சப்ளிமெண்ட். அதுலயும் வெஜிடேரியன் ஒமேகா 3 இருக்குன்னுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ALA இன் வால்நட், கன்வர்ஷன் ஃப்ரம் ALA டு ஒமேகா 3 இஸ் வெரி லெஸ். அதனால AAEPA ரேஷியோ அடி வாங்கும். இன்ஃப்ளமேஷன் செல்லுலார், யூ வில் கெட் செல்லுலார் இன்ஃப்ளமேஷன். இந்த டெஸ்ட் இதை மெஷர் பண்றதுக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. சரி, ஒமேகா 3ன்னு. ஓ ஆமா, அதை மெஷர் பண்ணி நீங்க 4 மாசம் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அந்த 8க்கு வந்துடுவீங்க. so that you can live 5 years more than other person whose omega 3 is not 8. Dexa test is cheap. It is only 2500 rupees. Dexaக்கும் 2500 தான், இதுக்கும் 2500. ஆமா, அது இல்லாம இந்த டெஸ்ட்ல நீங்க ஐஓல 2500 வாங்குனா அவங்க அந்த ஒமேகா 3ல வேற டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. ஓ, சப்ளிமெண்ட் வாங்குறப்ப. ஆமா, அதுலயும். அதனால யூ கேன் மேக் இட். நீங்க 4 மாசம் சாப்பிட்டு மறுபடியும் டெஸ்ட் பண்ணீங்கன்னா யூ வில் see how it improves. இப்போ நான் தான் கேட்கலாம் வந்தேன் சார். 4 மாசம் பார்த்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த ரிசல்ட் வந்துருவான்னு கேட்கலாம்னு நினைச்சேன். வந்துடும் டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். எஸ் கூட. ஆனா மற்ற விஷயங்களும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். டயட்டை வந்து எப்பவும் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு எது நல்லதோ அதை தான் சாப்பிடணும். டயட்டே அந்த 4 இப்போ ரோட்ல போகும்போது ஜாகிரதையா போகணுமா, பஸ்ஸுக்கு இடிக்காம போகணுமான்னா எப்பவுமே அப்படிதான் போகணும். 1000 முறை ரோட கிராஸ் பண்ணோம், ஒரு முறை பஸ் இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு காமிச்சா செத்துடுவீங்க. வேற ஒண்ணு. சரி சார், இந்த ஒமேகா 3 இண்டெக்ஸ் பத்தி டாக்டர் சொல்ல போறாங்களா இல்ல இந்த எக்ஸ்பிளேஷனே போதுமா? இதையும் ஒமேகா 3 பத்தியும் டாக்டர் ஜெயா லால்வானி வில் டெல். ஓகே சார். ஸோ இப்போ ஒமேகா 3 டெஸ்டிங் ஆனது நமக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, எனிதிங் லெஸ் தென் 8%, லைக் இமேஜின் 6 to 7% இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி, பிகாஸ் ஆஃப் யூசேஜ் ஆஃப் ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் சீட் ஆயில்ஸ். இப்போ இது ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நமக்கு வந்து ஹார்ட் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. 8 to 12% வந்தது ஆப்டிமல். ஆனால் பெஸ்ட் இஸ் டு மெயின்டைன் மோர் தென் 12% ஆஃப் த ஒமேகா 3 இண்டெக்ஸ். இப்போ ஒமேகா 3னா என்னென்ன வரும்னா EPA DHN வரும். EPA மீன்ஸ் ஐகோசா பென்டனோயிக் ஆசிட், DHA மீன்ஸ் டோகோசா ஹெக்சனோயிக் ஆசிட். இந்த ரெண்டுமே நமக்கு வந்துட்டு ஹார்ட்டுக்கு பிரெயினுக்கு தே கிவ் அஸ் a ஹியூஜ் ப்ரொடெக்ஷன். இந்த ரெண்டு சேர்த்து நம்மளோட பாடியில் இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் கூட கம்மி பண்ணும். According to FDA also, it is very safe to take more than 3000 milligrams of EPA and DHA together. In the test vanditu we are doing right now in IVO. So when you are taking 181 test, which includes a comprehensive test of apolipoproteins, trace elements, along with the STD panels, nama arthritis profile oda sethu, you can also take a omega 3 test. So and the blood testங்கிறது வந்து நீங்க நார்மலா எடுக்கிறது வந்து அந்த அளவுக்கு பலன் இல்லை அப்படிங்கிறீங்க. இல்ல இல்ல, எல்லாத்துலயுமே ஒரு பலன் இருக்கு. ஓகே, டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆமா, பட் ஒரு முறையாவது வாழ்க்கையில நீங்க 360 டிகிரியும் பார்க்கணும், கவர் பண்ணணும். கரெக்ட். அதாவது இப்போ உங்களை நீங்க வந்து ஒரு முட்டி டாக்டர் கிட்ட போகிறீங்க, அவர் முட்டியை மட்டும் தான் பாக்குறேன். ஆமா. நீங்க ஹார்ட் டாக்டர் கிட்ட போறீங்க, ஹார்ட்டை மட்டும் பாக்குறேன். லிவர் டாக்டர் கிட்ட போறீங்க, லிவரை மட்டும் பாக்குறேன். ஆனா நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது அல்லது 10 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ தலையிலிருந்து கால் வரைக்கும் ஓகே எல்லாத்தையும் அட் ஏ டைம் பார்க்கணும். ஏன்னா உங்க லைஃப் வந்து பலூன் மாதிரி. பலூன்ல எங்க ஹோல் போட்டாலும் கோயந்தா இல்ல. முதல்ல பஸ் வந்துச்சு, இப்ப பலூன் வருது. தெய்வமே, இது என்னன்னா இந்த உடம்புல எங்க ஒரு போர்ஷன்னாலும் அந்த ஒரு போர்ஷன்ல நம்ம அவுட் ஆயிடுவோம். கரெக்ட். ஓகே. ஆமா, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு முறையாவது யூ ரூல் அவுட் எவ்ரிதிங். ஒரு ஃபுல் பாடி MRI மாதிரி. ஓகே. ஒரு ஃபுல் பாடி
பேக்கேஜ். ஓகே. தலையில இருந்து கால் வரைக்கும் நாங்க IO 181 ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்றோம். IO 181. ஓகே. ஓகே. அதுல நாங்க வந்து HIV டெஸ்ட் கூட பண்றோம். அதுல இன்க்ளூட் ஆயிடும். ஆமா, அதுல ஒமேகா 3யும் பண்றோம். ஓ, ஒமேகா 3 இதுல வந்துரும். ஆமா, இதுலயே வந்துரும். 181 எடுத்தா அதுலயே வந்துரும். 181 எடுத்தா நீங்க தனியா ஒமேகா 3 எடுக்க வேண்டாம், அவசியம் இல்ல. அதனால IO 181 லைஃப்ல ஒரு டைம் வந்து ஆமா. சில பேருக்கு RH ஃபேக்டர் இருக்கும். நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் டைம் they will come across. ஒரு முறை எடுத்துக்கிட்டு எதெல்லாம் சரியில்லையோ அடுத்த முறை மறுபடியும் IO 181 எடுக்கணும்னு இல்லை. நீங்க அந்த ஒரு டெஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே சார், புரியுது. அதுக்காக இந்த டெஸ்ட்டை நான் டிசைன் பண்ணேன். ஓ, இது இந்த மாதிரி இது வேற எங்கேயுமே கிடையாது. எங்கேயும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், யார் வேணாலும் பண்ணலாம். இந்த விலைக்கு இந்த குறைவான இதுக்கு நம்ம பண்ணது. ஓகே, டன் சார். ஓகே. ஆமா, பட் ஐடியா ஆஃப் த டிசைன் என்னன்னா, அட்லீஸ்ட் ஒன் டைம் இன் யுவர் லைஃப் யூ நீட் டு லுக் அவுட் எவ்ரிதிங் அண்ட் கம் டு எ டோட்டல் கன்க்ளூஷன். இப்போ நம்ம IO 181 டெஸ்ட் எடுத்துக்கலாம்னா அந்த டெஸ்ட்டில் நமக்கு என்னென்ன வருது, ஆல்மோஸ்ட் 181 பேராமீட்டர்ஸில் மெயின் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீமோக்ளோபினோபதிஸ் பற்றி, அதுக்கப்புறம் டயபெட்டிக் ப்ரொஃபைலு, லிவர் ஃபங்க்ஷனு, நம்ம கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் கார்டியக் ரிஸ்க் பேனலில் வந்துட்டு லைப்போப்ரோட்டீன் A, HSCRP, அப்போலைப்போப்ரோட்டீன்ஸு, இதெல்லாம் அதிலே வந்துடும். நெக்ஸ்ட்டு ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, தைராய்டு பேனல், அதுக்கப்புறம் வைட்டமின் பேனல், நெக்ஸ்ட் வேறு வந்துட்டு பேங்க்ரியாட்டிக் பேனல், STD பேனல், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸு, ஆர்த்ரைட்டிஸ் பேனல், ஸ்டீராய்ட் பேனல், யூரின் ரொட்டீன், கார்சினோமா மார்க்கர்ஸ். ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் த ஹோல் என்டையர் காம்ப்ரஹென்சிவ் டெஸ்டிங் ஆஃப் யுவர் என்டையர் பாடி. இப்போ நீங்கள் 181 எடுக்கிறப்ப யூ கேன் கெட் த ஒமேகா 3 டெஸ்ட் ஆல்சோ டன். இன்னைக்கு ஆஃபீஸ்க்குள்ளே வரப்ப உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம IO ஆஃபீஸ் பார்த்தேன் சார். இந்த டைமண்ட் சேலஞ்சுங்கிறது வந்து பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷ மனசுல இருக்கிற ஒரு இயல்பான ஒரு எண்ணம், அது என்னவா இருக்கும் அந்த சேலஞ்ச், டைமண்ட் சேலஞ்சுன்னு? நீ வந்து 2500 ரூபாய் கொடுத்து டெக்ஸா எடுக்கிற. சரி சார். நீ வந்து பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. ஓகே. உனக்கு வந்து போன் டென்சிட்டியில் ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கோ. உனக்கு வந்து ஒரு கேரட்டு, லேப் குரோன், சாலிடயர், PS, டி கலர், பிரில்லியன் கட்டு கொடுக்கும். டைமண்ட் கொடுத்துருவீங்க? ஆமா, வித் கண்டிஷன் இப்போ உன் ஒய்ஃபு கிட்ட கொடுக்கணும்னு. ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணியும் கேட்போம். ஓகே, இதுதான் VO2 மேக்ஸ்ல சுப்பீரியர் பாஸ் பண்ணணும். ஓ, அப்பதான் டைமண்ட். ஒன் டைமண்ட் டெக்ஸால இது, VO2 மேக்ஸ்ல இது சுப்பீரியர். ஒமேகா 3 ஆனா VO2ல இப்போ நீ வந்து குட் தான் வாங்கணும்னு வச்சுக்க, கவலைப்படாத. ஓகே, மறுபடியும் நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து செகண்ட் டைம் பாஸ் பண்ணாலும் கொடுத்துடுவோம். அதே ஒரு கேரட் 2 டைம்ஸ் கொடுக்குது. பரவாயில்ல. ஆமா, தேர்ட் டைம் பாஸ் பண்ணா ஹாஃப் கேரட். ஓ, ஆமா. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டெக்ஸால பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1 கேரட் கொடுத்துருவீங்க. ஆமா. நான் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சார் நான் மறுபடியும் ஃபிட்டா இருக்கேன், மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க அப்படின்னா 1 கேரட் தருவீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் பண்ணிட்டீங்கல்ல, கேரட் வாங்கிட்டீங்க. வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் போக வேணாமா? நாங்க கொடுக்கறதே 1000 பீஸ் தான், நீங்களே எல்லா பீஸையும் வாங்கிக்கிட்டு. அப்ப முதல் தடவை ஃபெயிலியர் ஆயிட்டு செகண்ட் டைம் அட்டன் பண்ணி பாஸ் ஆயிட்டா அத கேரட், ஆஃப் கேரட் தரும். ஆஃப் கேரட். ஓ, இப்ப 2 தடவை நான் அட்டன் பண்றேன், இதா தோத்துறேன், அந்த அச்சீவ் பண்ண முடியல. ஆனா தேர்ட் டைம் கடுமையா ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் கங்க்ராச்சுலேட் யூ அண்ட் ஹேவ் a coffee with you. சார், இப்ப நான் பாஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா? நீங்க பாஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சூப்பர். ஆனா அதுக்கு ஒரு ப்ரீ கண்டிஷன் இருக்கு. என்னது சார்? அந்த கடல் நீர் ஒரு நாள் தேனாகணும், அந்த மணல் சில நாளில் பொன்னாகணும். புரிஞ்சிருச்சு. இதையெல்லாம் ஆனால் ஈரோடு மகேஷ் நிச்சயம் பாஸ் பண்ணுவார். புரிஞ்சிருச்சு சார். இந்த இன்டர்வியூ வந்து ஈரோடு மகேஷ்க்கு சிறப்பான சம்பவமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். நீங்க ஒரு முடிவா இது வந்து சார் எனக்கு தெரிஞ்சு டெக்ஸா டெஸ்ட், அப்புறம் வந்து VO2 மேக்ஸ் டெஸ்ட், அப்புறம் வந்து 181 டெஸ்ட், ஒமேகா 3 டெஸ்ட், ஈரோடு மகேஷ்க்கு டெஸ்ட் மாதிரி இருக்கு சார் இது. ஆனா இத வந்து ஒரு சாதாரண ஸ்போர்ட்ஸ் உமன் பாஸ் பண்ணிச்சு. 61 வயசுல விவசாயம் பண்ணுகின்ற ஒரு ஆஸ்திரேலியன் கிளையண்ட் வந்து ஓடி பிரைஸ் வாங்கிட்டு போயிட்டா. பெங்களூர்ல இருந்து ஒரு அம்மா வந்தது, அது பாஸ் பண்ணிச்சு. ஓ, அப்ப இத அச்சீவ் பண்ணவங்க இருக்கா? சிம்லாண்ட் வந்து என்னுடைய வருத்தம் எல்லாம் வெளிநாட்டு ஜனங்க வந்து வின் பண்ணும் போது நம்ம ஊர் இந்தியன்ஸ் ஏன் வின் பண்ண கூடாது? வெளிநாட்டுல இருக்காங்க. ஆமா, இப்ப தமிழ்நாட்டுல ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு என்கரேஜ் பண்றதுக்கு செக்ரட்டரிஸ்லாம் இருக்காங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் நல்லா
அவங்களெல்லாம் ஐ வாண்ட் டு என்கரேஜ். வெரி குட். ஆமா, சூப்பர். வந்து ஓடினாங்கன்னு வச்சுக்கிங்க, வாங்கிட்டு போட்டு வாங்கிட்டு போட்டோம். சூப்பர் சார். ஆமா, நாம அதை பாராட்டுவோம். சரி சார், இனிமேல் நான் கடல் நீரை பார்க்க மாட்டேன் சார். ஏன்னா அது எப்ப பொண்ணா வருது, நான் எப்ப வச்சுக்கணும். கடல் நீர் தேனாக வேண்டும், தேனாருது, மணல் தான் பொண்ணாக வேண்டும். இவையெல்லாம் ஆனாலும் ஈரோடு மகேஷ் பாஸ் பண்ண மாட்டார். ஏன் சார் என் மேல இப்படி ஒரு நம்பிக்கை? இல்ல, நம்பிக்கை தான் அது. என்னுடைய நம்பிக்கை தவறுன்னு நீ மாத்தி காமிச்சு, மாத்திட்டு ஒரு மாத்திட்டேன்னா நான் வந்து என் தவற ஒத்திப்பேன். ஐ வில் ஆல்சோ ஜாயின் வித் யூ இன் அப்ரிஷியேட்டிங். சூப்பர். ஆமா, சீக்கிரமா அடுது நமக்கு ஃபிக்ஸ்டு ஃபார்முலாவே கிடையாது, ஃபிளெக்சிபிள் ஃபார்முலா தான். ஃபிளெக்சிபிள் ஃபார்முலா. ஜாயின் வித் த வின்னிங் டீம். ஆஹா, யாரு வெற்றி பெறுகிறார்களோ அவர்களோடு நான் சேர்த்துக் கொள்ளுவேன். சூப்பர் சார். சார், இப்ப இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணி தான் டைமண்ட் அச்சீவ் பண்ண முடியுமா, இல்ல டெஸ்டே பாஸ் பண்ணாம டைமண்ட் அச்சீவ் பண்ண முடியுமா? டெஸ்ட்ல இன்னொரு டெஸ்ட் நம்ம விட்டுட்டோம், எபிஜெனடிக் டெஸ்டிங்னு இருக்கு. சரி. இந்த ஜீன் டெஸ்ட்ன்றது எப்பவுமே மாறாது. நீ குழந்தையா இருக்கும் போது எடுத்தோம், ஓகே, 60 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் ஜீன் அப்படியே இருக்கும். ஓகே. ஆனா இந்த ஜீன்ல வந்து கிளைகேஷன் ஆகி எபிஜெனடிக் டெஸ்டிங் பண்ணாக்கா உன்னுடைய ரேட் ஆஃப் ஏஜிங்கை கண்டுபிடிக்கலாம், உனக்கு என்ன மாதிரி வியாதிகள் வரும்னு கண்டுபிடிக்கலாம், உன்னுடைய டெலிமோ லெங்க்த்தை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நிறைய பண்ணலாம். இந்த டெஸ்ட்ல நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கே 0.7 தான் ஏஜிங் ஆகுறீங்கன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கும் டைமண்ட் கொடுக்கலாம். ஓ, இந்த எந்த டெஸ்டும் பண்ணாம இந்த எபிஜெனடிக் டெஸ்ட், இது ஐஓல பண்றது இல்ல, ட்ரூ டயக்னோஸ்டிக்னு ஒரு கம்பெனி பண்றது. ஓ, ஓகே. நாங்களும் அந்த கிட்ட விற்கிறோம் டிஸ்கவுண்ட்ல. ஓகே. ஐஓலையும் விற்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாசம், ஆனா 0.7 தான் இருக்கணும். 0.7 தான் ஏஜிங் ஆவாங்க. ஆமா சார், இந்த இன்டர்வியூ வந்து அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, அவ்வளோ எஜுகேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப என்னன்னா சார், தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கிறவங்க இதை பார்த்து நிறைய கத்துப்பாங்க, இதை நோக்கி வருவாங்க. உடம்பு வந்து வைரம் மாதிரி வச்சுக்கணும்டா அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஆனா அந்த வைரம் மாதிரி வச்சுக்கிறவங்களுக்கு நீங்க வைரத்தை கொடுக்குறீங்க, இது ஒரு நல்ல விஷயம். ஐ வாண்ட் டு கிரியேட் an இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். ஆர்வமா இரு, உடம்பு மேல ஆர்வமா இரு. இந்த VO2 மேக்ஸ்ல பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க கொடுக்கிறது 1 கேரட் தான். ஆனா VO2 மேக்ஸை பாஸ் பண்றவங்களுடைய மனநிலையும் குணநிலையும் எப்படி இருக்கும்னா, உடல்நிலையும் அவங்க 1000 வயது அவங்களே வாங்குற அளவுக்கு பணம் ஏர்ன் பண்ணலாம். சபாஷ், அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருப்பாங்க. சூப்பர் சார். மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு இன்டர்வியூல உங்களை மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா அடுத்த இன்டர்வியூ உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ சார். வணக்கம் சார்.